என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஓகே, இது TNPSC மேக்ஸ் மார்னிங் பேட்ச்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:30 AM ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும், ஆன்லைன் மோட். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து எப்போ வேணா படிச்சுக்கலாம். இது ஒர்க்கிங் பீப்புள், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை பொறுத்தவரை காலையில் 4:30 7 மணி வரை கிளாஸ் இருக்கும். ஸோ கிளாஸை பொறுத்தவரை உங்களுக்கு டியூரேஷன் 4 months. எவ்ரி இயர் 3 பேட்ச். நீங்கள் 2024, 25, 26 எப்போ பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு 3 பேட்ச் போகும். நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபர். நீங்கள் பிப்ரவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மேல எண்ட் ஆகும், ஜூன்ல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பர்ல எண்ட் ஆகும், அக்டோபர்ல ஜாயின் பண்ணீங்கன்னா ஜனவரில எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம சொல்ற பிளான் என்ன அப்படின்னா VOA எக்ஸாம் வரதுனால இந்த பிப்ரவரி பேட்ச் அப் டு VOA எக்ஸாம் வரையே போகும். சரிங்களா? மற்றபடி நார்மலா உங்களுக்கு அப் டு 4 months இல்ல நான் 1 year ஜாயின் பண்றேன் அப்படின்னாலும் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த பிப்ரவரி மந்த் பேட்சுக்கு நீங்க பிப்ரவரில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பெருசா இருக்காது. பெர் மந்த்துக்கு நீங்க டீ சாப்பிட்ற செலவை விட கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? பெர் டே நீங்க டீ சாப்பிட வெளியே போனீங்கன்னா 20 rupees செலவு பண்றீங்க அப்படின்னா பெர் மந்த்துக்கு 600, அந்த அளவு கூட இருக்காதுன்னு சொல்றேன். சரிங்களா? பெர் மந்த்துக்கு 600 விட கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? 500 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் இந்த பொறுத்தவரை. ஓகேங்களா? 4 month பேட்ச். ஸோ நீங்க இயர்லியா ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வெறும் ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கூட வராது, அதை விட கம்மியா தான் வரும். இயர்லியா ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அப் டு எக்ஸாம் பாஸ் பண்ற வர 3 பேட்ச் கண்டினியூ பண்றேன் அப்படின்னா பண்ணிக்கலாம். பேசிக் கிளாஸ் இருக்கும், கிளியர் கான்செப்ட் செஷன் இருக்கும், ஸ்கூல் புக் பிராக்டிஸ் செஷன் இருக்கும், தென் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். டாபிக் வைஸ் ஒரு டாபிக் ஒரு 100 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கொடுத்து அதில் டவுட் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு 25 out of 25 ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து 25 கொஸ்டின் அப்படியே சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கான டிக்ளரேஷன், அதாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, ஜாயின் பண்ண வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்க இந்த 2 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க 2 நம்பருக்கு கால் பண்ணி நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் டோட்டல் விஷயம். ஸோ யாருக்காவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தால் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் கிளியர் பண்ற வரை கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பா சக்ஸஸ் ஆவீங்க. மேக்ஸை பத்தி அதுக்கப்புறம் பயப்பட வேணாம். ஸோ நம்ம செஷன்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பல்கா PDF மெட்டீரியலுமே நான் கொடுத்துருவேன். சரிங்களா? தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாய், குட் மார்னிங் ஆல். இன்னைக்கு வந்து டே 32, 31 வீடியோஸ் பார்க்காதவங்க கண்டினியூஸாக அதை பார்த்து முடிச்சுட்டு 32 வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவும் போல ஒரு மோட்டிவேஷனோட உள்ள போயிடலாம். இன்னைக்கான மோட்டிவேஷன், இனி வெற்றி அடைவதை உன்னை தவிர யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட வெற்றி அப்படிங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இதுக்கு கேப்பில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களோ யாரோ ஒரு நபருடைய ஈடுபாடோ நம்மளோட வெற்றியை தடுத்துடக்கூடாது. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். சரிங்களா? நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் ஃபோக்கஸ் மட்டும் ஒரே நோக்கமாக இருக்கணும். வெற்றி அடைவதை தவிர வேறு எதுவுமே உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. இதுக்கு கேப்பில் அவங்க வந்து இதை மாற்றிட்டாங்க, இல்லை என் சிச்சுவேஷன் இதை மாற்றிருச்சு அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா சிச்சுவேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும். உங்களோட ஒரே நோக்கம் வெற்றியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க. ஸோ இதுக்கு காரணம் அப்படின்னு யாரையும் சொல்லக்கூடாது. யாராலையும் உங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காத வர, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அவங்க வெற்றியை பாதிக்க முடியும். நீங்கள் முன்னுரிமை கொடுக்கல அப்படின்னா அவங்களால அவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ ஒருத்தவங்க பேசுறத நம்ம கேட்டு நம்மளை பேசுறாங்க நம்ம நினைச்சாதான் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? இல்லை நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை, யாரையோ பேசுகிறேன், அவனை நம்ம கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அவன் யாரோ நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? ஸோ அதனால நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் தான் அடுத்தவங்களை நம்ம கூட ரிலேட் பண்ண வைக்குது. ஸோ நீங்கள் அதை ரிலேட் பண்ணி யோசிக்கும் போது தான் உங்களோட வெற்றி ஸ்டாப் ஆகுது. ஸோ அதனால யாரையுமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அவங்களால மட்டும்தான் உங்களை மனதை புண்படுத்த முடியும். நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி தான் யாருடைய சொல்லும் உங்களை பாதிக்குது அப்படின்னா அப்போ அவங்கள நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவங்கள கண்டுக்காம விட்டுருங்க, யாரையோ பேசுகிறான் போய்கிட்டே இருங்களேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட வெற்றியை நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ணணும். உங்கள் வெற்றியை பாதிக்கிறதுக்கான தகுதி யாருக்கும் கிடையாது. அதை நீங்கள் டிசைட் பண்ண ஒருத்தரால் மட்டும்தான் பாதிக்க முடியும். ஸோ என்னை பொறுத்தவரை யாரையும் அந்த அளவுக்கு அலோவ் பண்ணாதீங்க. உங்கள் வெற்றியை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? சரி, டே 32ல் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது எதிர்மாறல். சரிங்களா? ஆல்ரெடி நேர்மாறல் வந்து நம்ம கிளாஸில் 2 கிளாஸ் பார்த்துட்டோம். 7th புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் 4.1 எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ். சரிங்களா? உங்களுக்கு அடுத்த எக்ஸசைஸ் அது மாதிரி நான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் வந்து அப் டு LCM HCF வர. சரிங்களா? வர்ற சாட்டர்டே ஈவினிங், எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் நான் சொல்லிடுறேன். சண்டே டெஸ்ட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் எவ்ரி சண்டே. சரிங்களா? சாட்டர்டே ஈவினிங் வந்து ஒரு ஃபுல் லைவ் இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே மார்னிங் 2 வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் சாட்டர்டே ஈவினிங் வந்து உங்களுக்கு 4 hours 5 hours லைவ் இருக்கும். ஈவினிங் 7 மணிலேருந்து ஒரு 11, 12 மணி வரை லைவ் இருக்கும். அந்த லைவை முடிச்சுட்டு அடுத்த நாள் டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டுக்கான போர்ஷன் நான் லைவ்ல சொல்கிறேன், எவ்வளோ முடிச்சிருக்கோம் அந்த போர்ஷன். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி போகலாம். அப்போ தான் நீங்கள் படிச்சு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வீடியோ படிக்காமல் எழுதுறத விட படிச்சு டெஸ்ட் எழுதலாம். ஏன்னா பேட்சுக்குமே நான் அதான் சொல்லியிருக்கேன். பட் பேட்சை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாசத்துல 3 மணி நேரம் ஸ்பீடாக முடிப்பேன். உங்களுக்கு அந்த விஷயம் மட்டும் மிஸ் ஆகும். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு முடிச்சது அப்படிங்கிறது யூடியூப்ல ரொம்ப பெரிய விஷயம்.
இது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஒரு 200 நாள் நான் டார்கெட் பண்ணி முடிக்கணும். ஸோ முடிச்சுட்டேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எந்த அளவுக்கு நடத்துறேனோ என்னோட நாலேஜுக்கு ஈக்குவலாக உங்களால் பில்ட் பண்ண முடியும் நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா. பட் கிளாஸ் அப்படிங்கிறது பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை 4 மாதம், எனக்கு 4 மாதத்துக்கு இது மட்டும் போதும், நான் குரூப் 4 பாஸ் ஆகணுமா இதை மட்டும் சொல்லுங்கள், இதை படிக்கிறேன் அப்படியே பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பேட்ச் ஓகே. சரிங்களா? நான் இங்கே கொடுக்குற விஷயம் நல்லா எலாபரேட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் லைஃப்பில் யாராக இருந்தாலும் சரி ஒரு செர்டைன் பீரியடுக்கு மேலே இப்போ 4 மாதத்தில் பாஸ் பண்ணணும், 2 மாதத்தில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைம் இல்லாமல் ஜென்ரலாக படிக்கிறவங்களுக்கு நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் நினச்சா என்ன செய்யலாம், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எதுவுமே தேவையில்லை. கரெக்டாக பேசிக்லேருந்து எல்லா டைப்பும் சொல்லியிருப்பேன், ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ஓகே, இல்லை எனக்கு ஒரு ட்ராக் ஓகே அப்படின்றவங்க பேட்சில் ஜாயின் பண்ணிங்கன்னா பேட்சில் வந்து நான் உங்களுக்கு ஒரே ஃபோக்கஸ்டாக இப்போ நான் 2-3 மெத்தட் இருக்குது, இந்த மெத்தட் எடுத்துக்கோங்க இது போதும் அப்படின்ற மாதிரி கொடுப்பேன். புரியுதுங்களா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுப்பேன். நான் இங்கே யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கம்மியாக கொடுக்க போகிறதில்ல, பேட்சில் கொடுக்கறத விட யூடியூப்பில் அதிகமாக தான் கொடுப்பேன். பட் எது உங்களுக்கு வேணும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் வேரி ஆகும். பட் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்குன்னா இதை எடுத்துக்கோங்க, இல்லை அது பெஸ்ட்டாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. ஒரு ரெகுலேஷன், ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கைடன்ஸ் கிடைக்கும் பேட்சில். ஓகே. எதிர்விகிதம் அப்படின்னா இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். சரிங்களா? இதில் நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் டைரக்ட்லி இன்டைரக்ட்லாம் என்னன்னு பார்த்துட்டோம். நம்ம டேரெக்டாக புக் கொஸ்டினுக்கு போயிடலாம். இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? இது 4வது வீடியோ ஐ திங்க். 4.5 60 வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க 7 நாட்கள் தேவைப்படுகிறது. 42 வேலையாட்கள். இப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம், ஒர்க்கு டேஸ். சரிங்களா? அப்போ நம்ம டேரக்டா என்ன எடுத்து எழுதலாம், இங்கே ஒர்க்கு டேஸ் 60 வேலையாட்கள் அப்படி எடுத்து எழுதுங்க. 67 டேஸ்ல வர்றாங்க. அப்போ 42 வேலையாட்கள் எத்தனை நாள்ல முடிப்பாங்க? டிவைட் பண்ணலாமா, டிவைட் பண்ண முடியாதா? ஆட்கள் கூடுனா நாட்கள் என்ன ஆகும், குறையும். ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ 60/42 ஈக்குவல் டு x/7. புரியுதா? ஆட்கள் கூடுறாங்கன்னா நாட்கள் குறையும், அப்படியே தலைகீழ். ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 1 7 7 6 7 42, 1 6 6 10 6 60. அப்போ x ஈக்குவல் டு 10 வந்துருக்கு ஆன்சர். நம்ம ப்ரொசீஜர்லேயே பண்ணுங்க. புக்கில் கொடுத்துருக்காங்க இதுதான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அந்த ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணுங்க. பாருங்க, தக்காளியின் எடை. இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கூல் புக் கொஸ்டின்மா, நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின், நம்ம கிளாஸ்ல கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின். இதை வந்து இந்த மெத்தட்ல பண்ணலாம், இல்லை எதிர்மறையில் பண்ணலாம். ரெண்டுமே நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சரிங்களா? இதான் சால்வ் பண்ண கொஸ்டின். ஓகே. ஒரு பெட்ரோல் தொட்டியை 16 குழாய்கள் 18 நிமிடத்தில் நிரப்புகின்றன. நல்லா பாருங்க, பயிற்சி 4.2. 16 குழாய்கள் 18 நிமிடத்தில் நிரப்புகின்றன. 9 குழாய் 16 18 நிமிஷம்னா 16 குழாய்கள், இங்கே 9 குழாய்கள். இங்க வந்து ஆட்கள் நாட்கள் மாதிரி, குழாய்கள் நாட்கள். இந்த நாட்கள் அப்படிங்கிறது நேரம். சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 16 குழாய்கள் 18 நிமிஷம், 9 குழாய்கள் எவ்வளவு நேரம் கேட்குறாங்களா? அப்போ 18 நிமிஷம் 18 மினிட்ஸ், 9 குழாய்கள் எவ்வளவு நேரம்? குழாய்கள் கூடினால் நேரம் குறையும், கூடினால் இது குறையும். இது ஆட்கள் நாட்கள் மாதிரி தான். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், அப்போ 16/9 ஈக்குவல் டு x/18. 1 9 9, 2 9 18. இப்போ 2 மேலே என்ன இருக்கு 16, மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 32 மினிட்ஸ். புரியுதுங்களா? 16 குழாய் சேர்ந்தா 18 நிமிஷத்துல நிரப்பிடும். அப்ப குழாயை கம்மி பண்ணா டைம் என்ன ஆகும்? டைம் கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் 32. நெக்ஸ்ட், 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாட்களில் முடிக்கிறார். அக்ரிமெண்ட். 40 பேர் 8 நாள்ல முடிக்கிறாங்க, 4 நாள்ல முடிக்கணும். 40 பேர் 8 நாள்ல முடிக்கிறாங்க, 4 நாள்ல முடிக்க எத்தனை பேர் வேணும்? 40 பேர் ஆட்கள் 8 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ 4 நாள்ல முடிக்கணும்னா எத்தனை பேர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஆட்கள் நாட்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ஆட்கள் கூடுனா நாட்கள் குறையும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம், 40/x. ஏதாவது ஒரு சைடை தலைகீழ் எழுதிக்கலாம். நம்ம இப்போ இந்த சைடை தலைகீழ் எழுதிப்போம், ஏன்னா இங்கே தானே x இருக்கு. ஈக்குவல் டு 8/4. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10. 10 8 பெருக்கினீங்கன்னா 80. ஆன்சர் 80. செகண்ட் கொஸ்டினுக்கு
ஆன்சர் 80. ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிரப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி நேரம் 30 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. அப்ப மொத்தமா 90 மினிட். ஓகே, ஏன்னா 1 ஹவர் அப்படிங்கிறது நமக்கு 60 நிமிஷம், மொத்தம் 90 நிமிஷம். ஒரு குழாயை அடைத்து விட்டால் தொட்டி நிறைய எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு? ஓகே, 6 90 நிமிஷம்னா 5 எவ்வளோன்னு கேட்குறாங்க. இங்கே கூட பண்ணிடலாம். இப்போ 6 குழாய்கள் தொட்டியை நிரப்ப 90 நிமிஷம் எடுத்துக்கிடுது. அப்போ 5 குழாய்கள் நிரப்ப எவ்வளோ நேரம் எடுத்துக்கொள்ளும்? அப்போ 6 குழாய்கள், இங்கே 5 குழாய்கள். இதை மாற்றி எழுதும்போது என்ன வரும்? எக்ஸ் பை 90 பிகாஸ் நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா எத்தனை வரும்? 18 90. 18 × 6 எவ்வளோ? 10 6 60, 6 48. 60 + 48 108 நிமிடம். 108 மினிட்ஸ். இது ஹவர்ஸை சொன்னீங்கன்னா 60 நிமிஷம்னா 1 ஹவர். சரிங்களா? 1 ஹவர் 60 போக மிச்சம் 48 மினிட்ஸ். இல்லை ஆப்ஷன் எப்படி இருக்கோ எடுத்துக்கலாம். 1 ஹவர் 48 மினிட்ஸ் இருந்தால் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இல்லை 108 நிமிஷம் இருந்தால் 108 நிமிஷம் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 2. சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு மேக்ஸிமம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும் கொஸ்டினில். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு விவசாயியிடம் 144 வாத்துக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. டே நம்பர் 28ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதே கொஸ்டின், சேம் ஆன்சர். இதே லாஜிக் உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக சால்வ் பண்ணியிருப்பேன். டே நம்பர் 28 பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி முடிச்சதை நான் திரும்ப சொல்லிட்டு போனால் எனக்கும் டைம் வேஸ்ட் தான். இந்த கொஸ்டின் எல்லாமே நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ண டே நம்பர் 28ல தெளிவாக இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸ்கூல் புக், சில பேர் ஸ்கூல் புக் மட்டும் பார்ப்பீங்க. அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தான் எனக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டே போனோம்னா நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். அடுத்து பாருங்க. 4. ஒரு குழி வெட்ட 10 இயந்திரங்கள் 60 நாட்களுக்கு எடுத்துக்கொள்கின்றன. 10 இயந்திரங்கள் 60 டேஸ். அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்ற நிலையில் 30 இயந்திரங்கள். அப்போ எத்தனை நாளில் வெட்டுன்னு சொல்றாங்களா? 10 60 நாள் எடுத்துக்குது. 30 எத்தனை நாள்னு கேட்குறாங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ 1/3னா இங்கே ரேஷியோ 3/1. ஸோ அப்போ ஆன்சர் 20. இல்லை நான் ப்ரொசீஜர் படி பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் கேன்சல் பண்ணக்கூடாது. 10/30 அப்படியே எழுதுவோம். இங்கே x/60 அப்படின்னு போடுவோமா? ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ். இந்த ரெண்டையும் 10ஐயும் பெருக்கணும்னா ஆன்சர் 20 டேஸ். 20 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். சரிங்களா? 40 மாணவர்கள் ஒரு விடுதியில் தங்கியுள்ளனர். 30 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது 30 டேஸ்க்கு தேவையான ஃபுட் இருக்கு. சரிங்களா? 40 மாணவர்களுக்கு, அது முக்கியம். 40 ஸ்டூடெண்ட்ஸ் 30 டேஸ். மாணவர்கள் எண்ணிக்கை 2 மடங்காக மாறினால், அப்போ சிம்பிள். இது டபுள் ஆச்சுன்னா இது × 2 ஆனா அது /2 ஆகும். அவ்வளோதானே? ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ 40 பேர் 80 மாறுறாங்க. அப்போ 30 நாள் எத்தனை நாளாக மாறும்? 15 நாளாக மாறும். லாஜிக் புரிஞ்சுக்கணும். இந்த லாஜிக் தான். இங்கே 1/3 ஆச்சுன்னா அங்கே என்னது 3/1. அப்படியே இங்கே 3 மடங்கு ஆகுது. அங்கே 3ல் 1 பங்கு ஆகும். ஸோ அப்போ இங்கே 40 80 மாறினா 30 15 மாறும். டபுள் ஆச்சுன்னா பாதி ஆகும். 15 நாள். 5வது கொஸ்டின் முடிஞ்சது. சரிங்களா? எழுதி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. 500 கிராம் எடையுள்ள 5 சிப்பங்கள் விரைவு அஞ்சலில், அதாவது பார்சல் 500 கிராம். சரிங்களா? அப்போ 2 பார்சல் 1 கிலோ, 8 அப்போ மொத்தம் 4 கிலோ அனுப்ப தேவையான பணம் மீனாவிடம் உள்ளது. அவளிடம் உள்ள பணத்தில் 40 சிப்பங்களை அவள் அனுப்புகிறார் எனில் ஒரு சிப்பத்தின் எடை எவ்வளவு இருக்கும்? அதாவது எடை தான் இங்கே, வேற எதுவும் மேட்டர் கிடையாது. இப்போ ஒரு பார்சல் 500 கிராம். சிம்பிளா யோசிங்க. அப்போ 8 பார்சல் எவ்வளோ? மொத்தம் 4000 கிராம் வருமா? மீனிங் புரியுதா? ஒரு பார்சல் 500, அப்போ 8 பார்சல் 4000 கிராம். 8 × 40. 4000 கிராம் அனுப்புறதுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்கு. இந்த அமௌண்ட்டை வச்சு 40 பார்சல் அனுப்புறாங்க. அப்போ ஒரு பார்சல் எவ்வளோ இருக்கும்? 100 கிராம். அப்போ 4000 வரும். 40 பார்சல் அனுப்புறாங்கன்னா ஒரு பார்சல் 100 கிராம் இருக்கும். ஸோ அதான் ஆன்சர். பார்சல் எடை எவ்வளோன்னு கேட்குறாங்களா? 100 கிராம். சிம்பிள். அடுத்து, ஒரு தோட்டத்தை களை எடுக்க 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிடங்கள் ஆகின்றன. 30 நிமிஷத்துல முடிக்கணும்னா, இங்க இதே ஆர்டர்ல யோசிக்கலாமா? 6 தோட்டக்காரர்களுக்கு 120 நிமிஷம் ஆகுது. 30 நிமிஷத்துல முடிக்கணும்னா எத்தனை கூடுதல் தோட்டக்காரர்கள் தேவை? எத்தனை? நல்லா புரிஞ்சுக்கணும். கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை? இந்த இடத்துல கொஸ்டின்ல சின்ன ட்விஸ்ட் இருக்கு. சரிங்களா? 6 120 x 30 பாருங்க. 6 பேர் வேலை பார்த்தாங்கன்னா 120 நிமிடங்கள் ஆகும். 30 நிமிஷத்துல முடிக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இது என்ன ஆகும்? இங்க யோசிச்சு பாருங்க. இது 4/1 ரேஷியோ. கரெக்டா? அப்ப இங்க 1/4 மாறணுமா? ஏன்னா இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தானே.
ஸோ அப்போ இங்கே என்ன வரணும் ஆக்சுவலாக யோசிச்சிங்கன்னா 6 நாளா எக்ஸோட வேல்யூ 24. ஆல்ரெடி 6 பேர் இருக்கிறதுனால கூடுதலாக 18 பேர் வேணும். இது கொஸ்டின். இல்லை ப்ரொசீஜர் படி பண்ணுறேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 6x இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம் 6/x தலைகீழ எழுதுனீங்கன்னா x/6 ஈக்குவல் டு 120/30 எழுதுவோமா. இப்போ அதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஒரு 4. இப்போ 4ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 24. அதாவது இந்த x இருக்கிற இடத்துல 24. இதோட மீனிங் என்னன்னா 6 பேர் வேலை பார்த்தா 120 நாள்ல முடிக்கிறாங்க. சரிங்களா, 120 மணி நேரமா 120 மினிட்ஸா பார்த்துக்கோங்க டைம். ஸோ அப்போ அதே மாதிரி 24 பேர் வேலை பார்த்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி 30 மினிட்லயோ 30 நாளே முடிப்பாங்க. மொத்தம் 24 பேர் வேலை பார்த்தா. ஆனால் ஆல்ரெடி எத்தனை பேர் இருக்காங்க 6 பேர் இருக்காங்கல்ல. அப்போ 24 பேர் வேணும்னா கூட ஒரு 18 பேரை சேர்த்தா போதும். அதனாலதான் இங்க இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க கூடுதலாக. இங்க பாருங்க 6 பேர் இருந்தாங்கன்னா 120 நிமிஷம். அப்போ 30 நிமிஷத்துல முடிக்கணும் அப்படின்னா மொத்தம் 24 பேர் வேணும். 24 பேர் மொத்தம் வேணும். பட் இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னது கூடுதலாக எவ்வளவு வேணும்னு கேட்குறாங்க. கூடுதலாக 18 பேர் இருந்தால் போதும். கூடுதலாக 18 பேர் இருந்தால் ஓகே. அப்பதான் 24 மாறும். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள். அவளது சராசரி வேகம் 12 km/மணி ஆக இருந்தால் பள்ளியை சென்றடைய 20 நிமிஷம் ஆகிறது. 15 நிமிஷத்தில் பள்ளிக்கு போகணும் அப்படின்னா அதிகரித்த வேகம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. சேம் கான்செப்ட். ஸ்பீடை கூட்டினா டைம் என்ன ஆகும் குறையும். அப்போ 12 km/மணி இதை அப்படியே சைட்லேயே ஆன்சர் பண்ணலாம். 12 km/மணி ஸ்பீடில் போனாங்கன்னா 20 நிமிஷத்துல ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. 15 நிமிஷத்துல போகணும்னா எவ்வளோ ஸ்பீடில் போகணும். ஸோ இது நாட் ஈக்குவல் டு பட் 4/3 ரேஷியோ எடுக்கலாமா இதுக்கு. அப்போ இதோட ரேஷியோ 3/4. அப்போ 12 அப்படின்னா எத்தனை நிமிஷம் ஆகும் 16 km/h ஸ்பீடில் போகணும். சிம்பிள். அவர் அதிகரித்த வேகம் எவ்வளவு. அதிகரித்த வேகம் 4 km/h. அவ்வளவுதான். 1 மணி நேரத்துக்கு 4 கிலோமீட்டர் அதிகமா போகணும். கரெக்டா. மீனிங் புரிஞ்சதா இல்லை இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணா பண்றேன். 12 km/h ஸ்பீட்ல போனா 20 நிமிஷம் ஆகுது. இங்க பாருங்க ஸ்பீடு அண்ட் டைம். ஸ்பீடும் டைமும் இதை பொறுத்தவரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். ஸ்பீடும் டைமும் நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரிங்களா. ஸ்பீடை கூட்டினா டைம் குறையும். இப்போ இவங்க 12 km/h ஸ்பீடில் போனாங்கன்னா 20 மினிட்ஸ்ல ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இப்போ 15 மினிட்ஸ்ல போகணும். அப்போ டைம் குறைஞ்சா ஸ்பீட் என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எக்ஸ் நாட் ஈக்குவல் டு. ஸோ அப்போ x/12 இஸ் ஈக்குவல் டு 20/15. ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம். 4/3 1 3 3 4 3 12. ஸோ இந்த நாளையும் அந்த நாளையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும் x ஈக்குவல் டு 16. ஸோ 16 km/h ஸ்பீடில் போனாங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு 15 நிமிஷத்துல போயிடுவாங்க. இது ஒரு லாஜிக். இன்னொரு லாஜிக் வந்து என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த எடுத்துக்கலாம். நீங்க 12/x நாட் ஈக்குவல் டு 20/15. இந்த ரேஷியோ 4/3. ஸோ அப்போ இந்த ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3/4. 3 நாளா 12, அப்போ 4 நாளா 16 அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் டேரக்டா ஆன்சர். இது ஷார்ட்கட்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா. ஸோ அப்போ 16 ஆல்ரெடி போறது 12 km/h. சரிங்களா. ஆனா இப்போ போறது 16 km/h. அவங்க கேட்டது என்ன கேட்குறாங்க அதிகரித்த வேகம் என்ன. இந்த 12ல இருந்து 16 மாறி இருக்குன்னா பிளஸ் 4 km/h தான் அதிகரித்த வேகம். இதுதான் உங்களுக்கு கேட்டது கொஸ்டின். சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 9 அதுக்கு அடுத்து கொள்குறி வகை வினா. இது நம்ம கொஸ்டின் அப்படியே எடுத்து புக்ல டைரக்டா ஆப்ஷனோட இருக்கு பாருங்க அப்படியே கேட்டுருவாங்க. ஒரு பொம்மை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை 36 இயந்திரங்களை கொண்டு 54 நாட்களில் மகிழுந்து பொம்மைகளை உற்பத்தி செய்கிறது. 81 நாட்களில் உற்பத்தி செய்ய சேம் லாஜிக் தான் தான் எழுதலாம். 36 இயந்திரங்களை கொண்டு. சரிங்களா. 36 இயந்திரங்களை கொண்டு 36 மிஷினை வச்சு 54 பொம்மை செய்யறாங்க. 81 நாள்ல 54 நாள். அப்ப 81 நாள்ல எத்தனை பொம்மை செய்ய எத்தனை இயந்திரம் தேவை. 4 இயந்திரம் தான் கேட்குறாங்கம்மா. ஆட்கள் நாட்கள் மாதிரி தான் எத்தனை ஆட்கள் தேவை. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிடலாம் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாமா. 27 2 27 3 27 வருமா. 2/3 இது நாட் ஈக்குவல் டு. கரெக்டா. அப்ப 2/3னா இங்க என்ன வரும் 3/2. 3 12 36 2 12 ஆன்சர் 24. ஆன்சர் ஓவர். நம்ம டைரக்டா பண்ணோம்னா. சரிங்களா. இதை வந்து நீங்க ப்ரொசீஜர் படி சொல்றோம்னா ஆன்சர் 24 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதுல இங்கேயே முடிச்சுக்கலாம். 24 மிஷின் தேவை. சரிங்களா. இதை வந்து நம்ம கால்குலேஷன் படி சொல்லணும் அப்படின்னா எழுதிக்கலாம். கால்குலேஷன்
36 மிஷின். அதாவது இங்க ஆட்கள் நாட்கள் மாதிரி இங்க மிஷின் அண்ட் டேஸ் எடுத்துக்கோங்க. மிஷினும் டேஸ் எடுத்துக்கலாம். மிஷினை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா 36 மிஷினா 54 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. எத்தனை மிஷின் இருந்தா 81 நாள்ல வேலையை முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிவைட் பண்ணலாம், பட் ஈக்குவல் பண்ணக்கூடாது. ஏன்னா மிஷினை இன்க்ரீஸ் பண்ணாதான் நாள் குறையும், இல்லை நாளை இன்க்ரீஸ் பண்ணா மிஷின் கூடும். ரெண்டுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ இந்த சைடு நம்ம என்ன பண்ணலாம், x/36 இஸ் ஈக்குவல் டு 54/81. இப்போ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 2 27 3 27. சரிங்களா? 1 3s are 3, 12 3s are 36. 12 இங்கே 2 இருக்கா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா x ஈக்குவல் டு 24. இப்போ 24 மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த சொன்ன 81 நாள்ல முடிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொள்குறி வகைவினால கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. 12 பசுக்கள் ஒரு புல்தரையை 10 நாட்களில் மேய்கின்றனர். 12 பசுக்கள் 10 நாட்களில் மேய்கின்றன. அப்போ 20 பசுக்கள் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும்? ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். நீங்க கேன்சல் பண்ணி தலைகீழா மாத்தி பண்ணலாம். ஒன்று இல்லைன்னா ரேஷியோ நான் சொன்ன மாதிரி 6 2 12 10 2 20. அப்போ இங்க 10 வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும், 6 தான் வரணும். சரிங்களா? ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். சரிங்களா? இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, மாத்தி பண்ணுவீங்கல்ல. 12/20 அப்படின்னு எழுதணும்னா அந்த சைடு எப்படி எழுதுவோம், x/10ன்னு மாற்றுவோம். இப்போ கேன்சல் பண்ணால் 2, இதை கேன்சல் பண்ணால் 6. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். சரிங்களா? எந்த வே உங்களுக்கு பெஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை 12 நாட்கள், 4 பேர் 4 தட்டச்சர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறாங்க. 2 தட்டச்சர்கள் கூடுதலாக சேரும்போது 2 டைப்பிஸ்ட் எக்ஸ்ட்ரா வர்றாங்களா, அப்போ 6 பேர் ஆனால் வேலை எத்தனை நாளில் முடியும்னு கேட்குறாங்க. ஸோ ஆட்கள் கூடுனால் நாட்கள் குறையும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இது 2:3 ரேஷியோ. அப்போ இங்கே 3:2 ரேஷியோ. அப்போ 3 4s are 12. அப்போ 2 4s are 8. 3 4s are 12னா 3 4s are 8. அவ்வளோதான். சரிங்களா? இது ஷார்ட்கட்டு. ப்ரொசீஜர் எப்படி பண்ணீங்கன்னா 4/6 ஈக்குவல் டு x/12 தலைகீழாக மாற்றி எழுதணும்ல. ஸோ கேன்சல் பண்ண என்ன வரும், 2 டைம். இந்த 2 4ல் பெருக்கிறப்ப என்னாச்சு, x ஈக்குவல் டு 8. ஆப்ஷன் பி. சிம்பிள். சரிங்களா? ஓகே. பயிற்சி 4.2 முடிச்சிட்டோம். ஸோ இதுலேயே 4.3 பயிற்சியை முடிச்சு விட்டோம்னா 7வது புக் ஃபுல்லாகவே முடிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் கால்ஃபாருக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணுறதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரிஸ்கில் வந்து நிற்கும். எக்ஸாம் கால்ஃபார் வரதுக்கு முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்து எஸ்ஐக்கான கால்ஃபார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எஸ்ஐ எப்போ வேணால் வரலாம். அதாவது ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் எக்ஸாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா எஸ்எஃப்ஓ போஸ்டிங் கூட பார்த்தீங்கன்னா நியர்பை 100க்கு மேலேன்னு சொல்லிட்டாங்க, ஃபயர் ஸ்டேஷன் மாஸ்டர் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் எஸ்எஃப்ஓ. ஸோ அப்போ நீங்கள் இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சில பேர் வந்து எக்ஸாம் வரவும் பார்த்துக்கலாம், அது வரைக்கும் வேலைக்கு போங்க, தப்புன்னு இல்லை. பட் டெய்லி ஒரு 2 hours ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சிலபஸ் எடுங்க, ஸ்கூல் புக் எடுங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் தான் இப்போ எல்லாருமே எஸ்ஐ அப்படிங்கிறப்போ எஸ்ஐ லெவல் ப்ரிப்பேர் பண்ணி பார்டரில் மிஸ் பண்ணுறீங்க நிறைய பேர். ஸோ எஸ்ஐ டிஎன்பிஎஸ்சி பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. 6 to 12 புக்கு. அதில் எந்தெந்த புக்கில் நம்ம ஸ்கூல் புக் பாக்ஸ் மட்டும் படித்தா போதும், எந்த புக்கில் உள்ள ஃபுல்லாக படிக்கணும் தெரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஸோ இப்போவுமே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெகுலராக ஒரு 10-15 பேர் நார்மலாக கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறப்போ சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கால்ஃபார்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகிறவங்க எல்லாருமே ஒன்றும் பெருசாக வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணவங்க கிடையாது. சிலபஸில் எது தேவையில்லைன்னு ஒமிட் பண்ண தெரியணும். 1, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணியிருக்கணும். 2, 3வது அந்த டைமுக்குள்ளே கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு சைக்காலஜி வந்து 60 கொஸ்டின் இப்போ 40 ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த வெயிட்டேஜுமே குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ 11th 12th எது தேவை, 6th to 10th படித்தா எது 11th 12th கேட்பாங்க, எந்த டாபிக் 6th to 12th வரை இருக்குது, அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக 11th 12th படிச்சு தான் ஆகணும். மற்ற டாப்பிக்லாம் 11th 12th போகணுமானா அவசியம் கிடையாது. சயின்ஸ் எல்லாம் 9th 10th தெளிவாக படித்தாலே முடிஞ்சது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பழைய சேனலில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், எஸ்ஐ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட எஸ்ஐக்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. எஸ்ஐ எக்ஸாமுக்கு இப்போ இல்லை, எப்போவுமே அட்மிஷன் போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி போடுற அந்த பேட்ச் அப்படிங்கிறது வேற. அது ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் தெளிவாக சிலபஸை முடிச்சிருவோம். என்னோட பங்கை நான் முடிச்சிருவேன். பட் உங்களுக்கு அதை மைண்டில் ஏற்ற முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இப்போ போய்கிட்டு இருக்க பேட்ச்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடியே சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதாவது கால்ஃபாருக்கு முன்னாடி.
ஸோ கால்ஃபார் அப்போ ஒரு 70% முடிச்சு வச்சிருப்போம் சரிங்களா. ஸோ அப்போதான் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ரிவிஷன் கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ கொடுக்குற இந்த 70 பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதுதான் சக்ஸஸ்க்கு யூஸ் ஆகும். இப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா டேரெக்டாக ஸ்கூல் புக்கை மட்டும் தான் பார்க்க முடியும் கால்ஃபாருக்கு அப்புறம். பட் இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இப்படி கொடுத்தா அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ பாக்ஸோ, ஸோ எல்லாமே எடுக்க டைம் இருக்கும். அது மாதிரி டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இந்த மாதிரி போகும். ஆனால் கால்ஃபாருக்கு அப்புறம் வர்றப்போ உங்களுக்கு எதுக்கு ஃபவுண்டேஷனே வைக்க டைம் இருக்காது. கரெக்டாக 3 மாதத்துக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட்டு, டெய்லி ஒரு 5 ஹவர் கிளாஸ். இப்போ இது விஓ எப்படி போகுது கிளாஸ், ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் கிளாஸ், அது போக படிக்க டைம் வேணும், டெஸ்ட் எழுதணும், டெய்லி தமிழ் டெஸ்ட்டு. ஸோ இப்படியே போகிறப்போ உங்களுக்கு படிக்கவே டைம் இருக்காது. ஸோ எஸ்ஐ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஏதோ ஒரு கைடன்ஸோட போங்க. வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து உங்களால் 2 மணி நேரம் ஒதுக்க முடியலையா, ஏதோ ஒரு பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அதில் ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. டெய்லி இதை நடத்திருக்காங்களா, சார் நம்ம படிக்கணும், ஸோ இந்த டெஸ்ட் இருக்கா அதை நம்ம படிக்கணும், இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் எஸ்ஐ வரப்போகுது. எனக்கு தெரிஞ்ச வர நம்ப தகுந்த உண்மை, எஸ்ஐ வரப்போகிறது உண்மை இந்த வருஷம். ஸோ அதனால் நீங்கள் தயாராகிறவங்க தயாராக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இந்த வருஷத்தில். பயிற்சி 4.3 பாருங்க. 7 kg வெங்காயத்தின் விலை 84, 7 கிலோ 84 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிடலாம், 1 கிலோ எவ்வளோ கூட பார்த்துக்கலாம். 7 கிலோ 84 ரூபானா 1 கிலோ எவ்வளோ, 12 84, அப்போது 12 ரூபாய் 1 கிலோ. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்சருக்கு வாங்க. 180 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கலான்னு கேட்குறாங்க. ஓகே, 180 ரூபாயா, 12 ரூபானா 10 கிலோ 120, அதில் பாதி 60, அப்போ 15 கிலோ வாங்கலாம். என்ன பண்ணு புரிஞ்சா, 12 ரூபாயை எதால பெருக்குனா 180 கிடைக்கும், அவ்வளோதான். 3 கிலோ வெங்காயம், 1 கிலோ வெங்காயம் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 12 ரூபாய். அப்போ 3 கிலோ வெங்காயம் எவ்வளோ, 3 12 36 ரூபாய். ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சது. புரியுதுங்களா? ஏன்னா அந்த ஒரு கொஸ்டினே வச்சு என்னால் 5 நிமிஷமும் சொல்ல முடியும், ஒரு கொஸ்டினை வந்து 5 செகண்ட்லேயும் சொல்ல முடியும். பட் உங்களுக்கு இந்த ப்ராசஸ் தான் ஈஸி. ஓகேங்களா? சில பேர்கிட்ட கேட்குறீங்க வீடியோ 2 மணி நேரம் கொடுங்க. நான் இந்த வீடியோவை நான் நினச்சா 3 மணி நேரம் கூட கொடுக்கலாம், 2 மணி நேரமும் கொடுக்கலாம். பட் இவ்வளோதான் கண்டென்ட். இதை நான் 3 மணி நேரம் சொன்னாலும் திரும்ப 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணால் போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இது தெரியுதா? இப்போ 7 கிலோ 84 ரூபா, அப்போ 1 கிலோ எவ்வளோ, சரிங்களா? ஸோ அதுலேருந்து நம்ம தேவையான வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ KC = KD என்பதில் சிக்கும் டிக்கும் என்ன உறவுன்னு கேட்குறாங்க. அப்போது இந்த K அப்படிங்கிறது ஒரு ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ CQ DQ உள்ள உறவு நேர்மாறல். அதாவது C மாறுனா டியும் மாறும். இந்த ப்ரொபோஷனலை தூக்குறதுக்காக ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருக்காங்க, C = KD. சரிங்களா? நேர்மாறல், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிலேஷன். C 30, D 6 எனில் K மதிப்பு என்ன? இங்கே பாருங்க, 30 D 6 கேன்சல் பண்ண எவ்வளோ வருது, 5. K இன் மதிப்பு 5, அவ்வளோதான். சென்ட்ரல் ஈக்குவல் தானே இருக்குது, அப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ D 10, C மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. D 10னா C மதிப்பு எவ்வளோ இருக்கும்? C இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா K மதிப்பு 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ D வந்து 10, K 5ன்னு கொடுத்ததுக்கப்புறம் D 10 இருந்தா D 10 K 5, அப்போ மொத்தம் என்னாச்சு 50, அவ்வளோதான். தமிழ்ச்செல்வன் 5000 ரூபாயை 3 மாதங்களுக்கு ஒரு முறை வங்கி கணக்கில் சேமித்து வருகிறார். 3 மாசத்துக்கு 5000 ரூபாய், நல்லா புரிஞ்சுக்கணும். 3 மாசத்துக்கு 5000 ரூபாய் சேமிக்கிறாரு. அப்போ 50000 ரூபாய் சேமிக்க எவ்வளோ மாசம் ஆகும்? 30 மாசத்துல 50000 ரூபாய். அப்போ எவ்வளோ சொல்றாங்க? 1.5 லட்ச ரூபாயா? ஸோ அப்போ இதே மாதிரி 3 டைம், அப்போ 90 மாசம் போனால் 1.5 லட்ச ரூபா சேர்த்துருவாரு. அப்போ இவர் சேமிக்க ஆகும் நாட்கள் 90 மாசம், 90 மந்த். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம கிளாஸ்ல சால்வ் பண்ணியிருப்போம். அந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அச்சு இயந்திரம் 300 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை, இது பாருங்க, 300 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தை 1 நிமிடத்தில் 30 பக்கங்கள் என அச்சிடுகிறது. ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கங்கள். அந்த அச்சு இயந்திரம் அதே புத்தகத்தை 1 நிமிடத்தில் 25 பக்கங்களின் அச்சிட்டால் முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. முடிக்க எத்தனை நிமிடங்கள் ஆகும்? 1 நிமிஷத்துல 30 பக்கங்கள் அச்சிடுகிறது. அந்த இயந்திரம் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 300 பக்கம் இருக்கு. 1 நிமிஷத்துக்கு 25 பக்கம். அப்போ மொத்தம் 300 பக்கத்தை 25ஆல வகுத்தா எத்தனை நிமிஷம் கிடைக்கும்ல? 1 நிமிஷத்துக்கு 25 பக்கம். அப்ப 4 நிமிஷத்துல 100 பக்கம். புரியுதா? 1 நிமிஷத்துக்கு 25 பக்கங்கள். அப்ப 4 நிமிஷத்துக்கு 100, 8 நிமிஷத்துக்கு 200, 12 நிமிஷத்துல 300, மொத்த பக்கம் 300 தானே? அப்ப ஆன்சர் 12 நிமிஷம். புரியுதா என்ன சொல்றேன்னு? ஒரு அச்சு இயந்திரம் 1 நிமிஷத்துல 100 பக்கம், 100 பேஜ். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? 25 பேஜ 1 நிமிஷத்துல 25 பேஜ்.
டோட்டல் பேஜ் 300 அந்த புத்தகத்துல. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு நிமிஷத்துல 25 பேஜ் தானே சொல்றாங்க. அந்த டேட்டா தேவையான்னு கேட்குறேன். அந்த டேட்டா எடுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? ஒரு நிமிஷத்துக்கு 30 பேஜ் எடுக்கிறீங்க. அந்த இயந்திரம் அதே புத்தகத்தை ஒரு நிமிஷத்துல 25 பக்கங்கள். இந்த எனக்கு தெரிஞ்ச டேட்டா தேவையே கிடையாதுல்ல. ஒரு நிமிஷத்துக்கு 25 பக்கம். அப்போ ஒரு நிமிஷத்துல 25னா 100 பக்கத்துக்கு 4 நிமிஷம், மொத்தம் 300 தானே. பக்கம் மாறல, பக்கம் மாறாதுல்ல. இது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டைரக்ட்லி ப்ரொபோசலா இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணவே வேணாம்னு சொல்றேன். நான் டைரக்டாவே முடிக்கிறேன். ஒரு நிமிஷத்துல 25 பக்கங்களை நான் அச்சிட்டால் தானே கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 25 பக்கம்னா 2 நிமிஷத்துக்கு 50 பக்கம், 4 நிமிஷத்துக்கு 100 பக்கம், அப்ப 8 நிமிஷத்துக்கு 200, 12 நிமிஷத்துக்கு 300. நீங்க வேற என்ன ஐடியா சொல்றீங்க? இதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷத்துக்கு 300னா இது இந்த லாஜிக் எப்படி வரும்னா, ஒரு நிமிஷத்துக்கு 30 பக்கம்னா எவ்வளவு நேரம் ஆகும் அதை வச்சு தான் கால்குலேட் பண்ணணும். 30 பக்கத்துக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகுதா? அப்ப 25 பக்கம் அடிச்சா 12 நிமிஷம் ஆகும். இதுக்கு இது இவ்வளவு தூரம் கொண்டு வரவே வேணாம். இது நான் இந்த இடத்துல இந்த பாயிண்டே தேவையில்லை உங்களுக்கு. மொத்தம் 300 பக்கம், ஒரு நிமிஷத்துல 25 பக்கம் அப்படின்னா ஸோ டைரக்ட் கான்செப்ட். அந்த விஷயம் நமக்கு தேவையில்லை. இதையே நம்ம முடிச்சிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு 25, அப்ப 4 நிமிஷத்துக்கு 100, அப்ப 8 நிமிஷம்னா 200, அப்ப 12 நிமிஷம் அப்படின்னா 300. ஸோ ஆன்சர் முடிஞ்சது. சரியா? 6 பலரச பாட்டில்களின் எண்ணிக்கை. கூல்ட்ரிங்க்ஸ் 6 கூல்ட்ரிங்க்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 210 ரூபாய். 4 கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 6 210னா 4 எவ்வளோ? இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே. 6 பாட்டில் 210, அப்ப 4 பாட்டில் எவ்வளோ? டைரக்டா டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணலாம். 2. இது 3. 1 3s are 3, 7 3s are 21, 70. 70 × 2 140. எக்ஸோட வேல்யூ 140. எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க? எக்ஸ் ஆனது ஒய்யின் 2 மடங்கோடு எதிர் விகித தொடர்புடையது. 1/2y. சரிங்களா? கொடுத்துள்ளபடி y = 6 எனில் எக்ஸின் மதிப்பு 4, y = 8 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்கிறாங்க. y = 6 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 4. ஓகே, ஒய்யோடது 6 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு 4. ஓகே, y = 8 அப்படின்னா எக்ஸின் மதிப்பு என்ன? ஸோ இது ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா 3:2. அப்போ இதுக்கு ஆன்சர் 2:3. 3:4 இது. அப்போ 4:3. அப்போ ஆன்சர் 3. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 6. 6னா எக்ஸ் மதிப்பு 4. அப்போ ஒய் வேல்யூ 8னா எக்ஸ் மதிப்பு என்னன்னு தானே கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ 3:4, இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ 4:3. இப்படி டேரக்டாக எடுத்துக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7 பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சரக்கு வண்டியின் 594 கிலோமீட்டர் தூரத்தை 108 லிட்டர் டீசல் தேவைப்படுது. 594 கிலோமீட்டர் தூரம் போகணும்னா 108 லிட்டர் பெட்ரோல் டீசல் தேவைப்படுது. அந்த வண்டி 1650 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளவு பெட்ரோல் தேவை? $594 8 டிவைடட் பை 1650க்கு எத்தனை லிட்டர் வேணும்? இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்படியே கேன்சல் பண்ணலாம். டைரக்டா கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 108 54 250 + 47 297. 3 ஆப்பிள் கேன்சல் பண்ணீங்கன்னா 18 3 54, 9 3 27, 9 3 27, 2 9 18, 11 9 99. ஸோ 11 கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 1 11 11, 5 11 55, 150. 150 × 2 ஆன்சர் 300.
அப்போ 300 லிட்டர் டீசல் தேவை. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ 594 கிலோமீட்டர் போகணும்னா 108 லிட்டர் டீசல் வேணும். அதே 1650 மீட்டர் போகணும்னா 300 லிட்டர் டீசல் வேணும். அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் போட்டு உங்களுக்கு எப்படி கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிக்கோங்க. நான் சின்ன நம்பர்ல இருந்தால் பண்ணியிருக்கேன், புரியுற மாதிரி அப்படியே பாருங்க. 2வது வாய்ப்பாடு 3வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 2 பெருக்கிற மாதிரி வரும் ஃபைனலாக. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படியே ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு பாருங்க. 1 டஜன் சோப்பு. 1 டஜன் அப்படின்னா எத்தனை? 12 சோப்பு. சரிங்களா? 12 சோப்போட விலை 396 ரூபாய். 35 சோப்போட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிவைட் பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாமா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தானே, அப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ 1 12 12, 3 12 36, 3 12 36, 35 33 பேருக்குன்னா எவ்வளோ ஆச்சு? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 33 35 பேருக்கு போய் எவ்வளோ வருது? ஒரு 1050 155, 1155 வருதா? 105. எஸ், 1155. நார்மலாக பெருக்கினீங்கன்னா 3 டைம் போட்டால் எவ்வளோ வரும்? 105, 1050 105ன்னு வரும். அப்போ 1 1 5 5 ஆன்சர் வரும். அவ்வளோதான். சரிங்களா? கரெக்டு. அடுத்து, ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள் உள்ளது. சரிங்களா? 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேலைகள். பாட வேலைகள் 9ஆக மாறும் பொழுது ஓகே கால அளவு என்ன ஆகும்? ஓகே, அப்போ மொத்த பள்ளியோட அவர் மாறாது. 45 நிமிஷம் இருந்தால் 7 பீரியட் இருக்கும். இதை 9 பீரியடை மாற்றினாங்க அப்படின்னா, இதை கூட்டினாங்கன்னா இங்கே குறைக்கணும் எக்ஸ். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ என்ன பண்ணலாம்? x/45 ஈக்குவல் டு 7/9. கேன்சல் பண்ணிங்கன்னா 5 9 45. ஸோ 5 மேலே 7 பெருக்குன்னா என்னாச்சு? 35 நிமிஷம். ஸோ பாட வேலைகள் 9 பாட வேலையை மாறினா ஒரு பாட வேலை 35 மினிட்ஸ். ஏன்னா ஸ்கூல் காலைல 9 மணிட்டா ஈவினிங் 4 மணி, இந்த மாதிரி ஸ்கூலுக்கான டைம் மாறாது. பீரியடை மாற்றுறாங்க. 7 பீரியடாக இருந்தால் ஒரு பீரியடுக்கு 45 நிமிஷம். அப்போ அதுவே 9 பீரியடாக மாறிச்சுன்னா ஒரு பீரியடுக்கு 35 நிமிஷம். 105 நோட்டு புத்தகங்களின் விலை 105 105 நோட்டு புத்தகங்களின் விலை 2415. சரிங்களா? 1863க்கு எவ்வளவு நோட்டு புத்தகங்கள் வாங்கலாம்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்படியே கேன்சல் பண்ணுங்க. சரிங்களா? அப்படியே எப்படி கேன்சல் பண்ணலாம்? 3வது வாய்ப்பாடில் பண்ணலாமா? இது 5வது வாய்ப்பாடில் முதல் பண்ணுங்க. 21 5 105. இது 4 5 20, 8 5 40, 3 5 15. ஓகேவா? இப்போ 21வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ண முடியுமா? 21ல் பண்ணோம்னா 2 டைம் போட்டோம்னா 42, 63, 3 டைம் 23. ஸோ இப்போ மேலே 23 கீழே இருக்கு. இப்போ இதை எப்படி பண்ணலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு 1863/23. அப்படியே கேன்சல் பண்ணால் எத்தனை வரும்னு பாருங்க. 3வது வாய்ப்பாடில் 3 வரணும்னா எத்தனை டைம் பண்ணணும்? ஒரு இதோட 6 டைம் போனால் எவ்வளோ ஆச்சு? 63க்கு எத்தனை வாங்கலாம்? 6 2 12, 5. 105 நோட்டு புத்தகங்களின் விலை 21 3 63. 3 டைம். சரிங்களா? இது 23 தானே? 23. ஸோ லாஸ்ட் ஒரு 23 போச்சுன்னா மிச்சம் 1840 இருக்கும். 1840 + 63. ஓகேவா? டேரெக்டாக கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 டைம் போடுங்க. 8 23 எவ்வளோ? 8 டைம் போட்டீங்க அப்படின்னா 8 23, 8 20 160, 8 3 24, 184 வரும். மிச்சம் ஒரு டைம் 1863. சரிங்களா? இப்போ ஆன்சர் 81. அதாவது பாருங்க, இதே கொஸ்டின் மறுபடியும் சால்வ் பண்ணி காமிக்கிற பின்னாடி. 2415 1863. 2415 1863. 2415 1863. நார்மலா கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 21 5 105. இங்க 4 5 20, 8 5 40, 3 5 15. ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா 21வது வாய்ப்பாடில் 2 21 42, 3 21 63. ஸோ 23ல கேன்சல் பண்ணோம்னா ஒரு 23, 8 23 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160, 184. மிச்சம் 2 இருக்கும். அப்போ 23 ஒரு 23. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 81 கரெக்ட் ஆன்சர். சரியா? ஓவர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. ஸோ அந்த கொள்குறி வகையை முடிச்சாச்சு. அடுத்து பயிற்சி 4.3லயே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 வரைக்கும் வந்துட்டோம். 10 விவசாயி 21 நாட்களில்
நிலத்தையே உழுது முடிக்கின்றனர். அதே நிலத்தை 14 விவசாயி, 10 விவசாயி 21 நாள், நம்ம இங்கேயே பண்ணிடலாமா? 10 விவசாயி 21 நாள்னா 14 விவசாயி எத்தனை நாள்? அப்போ இது வந்து 5/7 ரேஷியோல இருக்கா? அப்போ இங்க ஆன்சர் 7/5 வரணும். 7 3 21, 5 3 15. ஸோ ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? இல்லை நான் ப்ரொபோஷனலா பண்றேன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதை நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? டிவைட் பண்ணுவோம், பட் நாட் ஈக்குவல் டு. சரிங்களா? அப்ப மாத்தி அதில் எப்படி எழுதலாம்? 10/14 ஈக்குவல் டு x/21 எழுதலாமா? 2 7 14, 3 7 21, 1 2 2, 5 2 10. 5 3 பெருக்குனா என்னாச்சு? 5 3 15. ஸோ ஆன்சர் 15. ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான, இந்த கொஸ்டினை பாருங்க, ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவுப் பொருள் 60 நாட்களுக்கு உள்ளது. 80 பேர் 60 நாள் சாப்பிடலாம், அவ்வளவு சாப்பாடு இருக்கு. ஆனா 10 நாள் கழிச்சு 20 பேர் புதுசா வர்றாங்க. எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 80 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா 60 டேஸ் சாப்பிடலாம். ஆஃப்டர் 10 டேஸ் புதுசா 20 பேர் வர்றாங்க. சரிங்களா? 80 பேர் இருந்தாங்க அப்படின்னா 80 பேர் இருந்தாங்கன்னா 60 நாள் சாப்பிடலாம். சரிங்களா? சாப்பாடு இருக்கு. இதுல ஆஃப்டர் 10 டேஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். 10 நாட்கள் கழித்து அப்படின்னு சொல்றாங்களா? 10 நாட்கள் கழித்து அப்படின்னா இந்த 80 பேரு 10 நாள் சாப்பிட்டுருப்பாங்க. சரிங்களா? 10 நாள் சாப்பிட்டுருப்பாங்க. அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கும்? இங்க 50 நாளுக்கான ஃபுட்டு தான் இங்க இருக்கும். இதை முதல்ல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். 10 நாள் கழிச்சு தானே வர்றாங்க. 10 நாள், அப்ப 10 நாள் வரைக்கும் இந்த 80 பேர் சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. 10 நாள் சாப்பிட்டு 10 நாள் சாப்பாடு காலியாயிருக்கும். இப்போ அவங்ககிட்ட அந்த 80 பேருக்கு 50 நாள் ஃபுட்டு தான் இருக்கும். 10 நாள் சாப்பாடு காலி. சரிங்களா? சரி, இப்போ இதுல எத்தனை பேர் வந்து ஆட் ஆகுறாங்க? எக்ஸ்ட்ரா 20 பேர் எக்ஸ்ட்ரா வர்றாங்கன்னு சொல்லியிருக்காங்களா? 10 நாள் கழிச்சு கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க. 20 பேர் புதுசா வருவாங்க. அப்போ 20 பேர் புதுசா வந்தாங்கன்னா 80 எத்தனையா மாறிடும்? 100 பேரா மாறும். ஸோ இங்க என்னன்னு கேட்பாங்க. அப்போ 80 100 ஆச்சுன்னா x/50. ஏன்னா ஆட்கள் நாட்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 40. அப்போ x ஈக்குவல் டு 40. ஆன்சர் முடிஞ்சது. சரிங்களா? எத்தனை நாளுக்கான? 40 நாள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. 6 நபர்கள் ஒரு வேலையை, 6 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்க. 6 பேர் 12 நாள்ல முடிப்பாங்க. 2 நாள் கழித்து அதே லாஜிக். 6 பேர் ஒரு வேலையை 12 நாள்ல முடிப்பாங்க, 6 men. பட் ஆஃப்டர் 2 days, 2 நாள் கழிச்சு அப்படிங்கிறப்போ இந்த 6 பேருமே 2 நாள் ஒர்க் பண்ணிருப்பாங்க. அப்போ இதுல 2 நாளை கழிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ 6 பேர் ஒர்க் பண்ணாங்கன்னா இன்னும் 10 நாள் வேலை தான் பெண்டிங் இருக்கும். கரெக்டா? 10 days ஒர்க். இதுல என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா 6 பேர் வந்து சேர்றாங்கன்னு சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா 6 பேர் வந்தா இந்த 6 பேர் 12 பேரா மாறிடுவாங்க. அந்த வேலையை செய்ய எத்தனை நாள் எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வேலையை முடிக்கிறதுக்கு இப்போ எத்தனை நாள் எடுத்துப்பாங்க? ரெண்டையும் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணலாம், பட் ஈக்குவல் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப்ல 6/12 ஈக்குவல் டு x/10 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 1626. இந்த 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 டைம்ஸ். x ஈக்குவல் டு 5. ஸோ இந்த வேலையை எடுத்துக்கொள்ளும் டைம் 5. சரிங்களா? இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்றப்போ அந்த வேலை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா ரிமைனிங் ஒர்க்கை குறிக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரிமைனிங் ஒர்க்கை குறிக்கிறதுனால 5 நாள். ஒரு வேலை அவ்வேலைக்கு பதிலா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல மொத்த வேலைன்னு கூட கேட்கலாம். இதே கொஸ்டினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மொத்த வேலை அப்படிங்கிற வார்த்தை வந்தா ஆல்ரெடி இந்த 6 பேர் 2 நாள் வேலை பார்த்துட்டாங்கல்ல. 2 நாள் வேலை பார்த்ததுனாலதான் 10 நாள் வேலை பெண்டிங் இருந்துச்சு. அப்ப மொத்த வேலைனா இந்த 5 கூட 2ஐயும் கூட்டி 7 நாள் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆனா மொத்த வேலையை கேட்கல. இங்க வந்து ரிமைனிங் ஒர்க் கொடுத்ததுனால 5 நாள் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ஐ திங்க் நேர்மாறல் எதிர்மாறல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குரூப் 4ல ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு டேரக்டாக நான் எழுதியே கொடுக்குறேன். நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வரக்கூடிய குரூப் 4ல இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் ஒரே ஒரு வீடியோ தர போகிறேன் அடுத்ததுல 5 வீடியோ. இந்த 5 வீடியோல 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். 1 மார்க் நம்பரே மாறாமல் வரலைன்னா என்கிட்ட கேளுங்க. சரிங்களா? இப்போ நான் பார்த்தோம் இல்லைங்களா, நேற்று இதுக்கு முன்னாடி கிளாஸ் 2 பேசிக் கிளாஸ், நாளைக்கு ஒரு கிளாஸ் பார்க்க போகிறோம். 5 கிளாஸ். இந்த 5 கிளாஸ் மொத்தம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் 1 hour, 1/2 hour சேர்த்து ஒரு 4 மணி நேரம். இந்த 4 மணி நேரத்தில் 1 மார்க் கன்ஃபார்ம். இது அது நம்பரோட சொல்றேன். அதாவது நான் சொல்ற மாதிரி இது மட்டும் கிடையாது. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா 10 விவசாயி 21 அப்படியே கேட்பாங்க. ஸ்கூல் புக் கொஸ்டின் அப்படியே வரும். 1 மார்க் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இதில் 1 மார்க் உங்களுக்கு கன்ஃபார்ம் வரப்போகுது. 2 மார்க் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 2 கொஸ்டின் கேட்டாலும் இதுதான் கொஸ்டின். இதுக்கப்புறம் பிவைக்கு சால்வ் பண்ணுவோம். பிவைக்கு வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆயிரும். சரிங்களா? புரிஞ்சுதா?
மற்ற எல்லாமே நார்மல் தாம்மா. இதெல்லாம் நான் உங்களுக்கு பேசிக்காகவே நான் சொல்லிட்டேன், இந்த கான்செப்ட் எல்லாமே. அவ்வளோதான். அடுத்து வடிவி அது நமக்கு தேவையில்லை. இதுக்கடுத்து நம்ம வந்து 8th புக்கு பார்க்க போகிறோம். 8th புக்கு பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு நேராக டைம் அவுட் ஒர்க் போயிடலாம். டைம் அவுட் ஒர்க் போயிட்டோம்னா அதில் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? புக் கொஸ்டின் தான் அப்படியே கேட்குறாங்க. ஸோ புக்கை முதல்ல தெளிவாகிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா டெப்த்தாக ஒரு நாலேஜ் வச்சுக்கோங்க. 2 தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை ஸ்கூல் புக் போதும். பட் ஸ்கூல் புக் போதும்னா நான் இந்த டேரக்டர் இடத்துல உங்களுக்கு இந்த ஐடியா கிடைச்சிருக்காது. ஒரு பேசிக் கொடுத்து வந்ததுனால தான் உங்களுக்கு ஐடியா கிடைச்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான இதை எடுத்து எழுதிக்கோங்க. ஒரு டாபிக் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கான ஃபார்முலா ஷீட் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இதை நீங்கள் வீட்டில் நீங்களே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஹோம்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த நேர்மாறல் எதிர்மாறல் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டாபிக்ல இதுல எதெல்லாம் டைரக்ட்லி எதெல்லாம் இன்வெர்ஸ்லி, ஏன்னா நல்லா படிச்சுட்டு போய் எக்ஸாம்ல தப்பு நடக்கிற இடம் அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்ம படிச்சுட்டு போயிருப்போம், ஆனா எது டைரக்ட்லி எது இன்வெர்ஸ்லின்னு தெரியாம போயிருவோம். டைரக்ட்லி அப்படின்னா நேர்மாறல், இன்வெர்ஸ்லி அப்படின்னா எதிர்மாறல். இப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ல என்னென்ன டைப் எல்லாம் பார்த்தோம். ஆட்கள் நாட்கள் எங்க வந்துச்சு, இன்வெர்ஸ்லி. அது மாதிரி காசு அமௌண்ட் வட்டி எதுல வரும் அப்படின்னா டைரக்ட்லி. சரிங்களா? அது மாதிரி பேனா விலை, பென்சில் விலை, புத்தகங்கள் பக்கங்கள், பக்கங்கள் நேரங்கள், வேகம் நேரம், வேகம் தூரம், இப்படி கான்செப்டை எடுத்து எழுதிக்கோங்க. அதில் எதெல்லாம் டைரக்ட்ல வரும் எதெல்லாம் இன்டைரக்ட்ல வரும். இதை ரெடி பண்ணிட்டீங்கன்னா இந்த டாபிக் முடிஞ்சது. டாபிக்ல மொத்தமே 3 கான்செப்ட் தான். இப்போ டைரக்ட்லி இன்வெஸ்ட்லி முடிச்சாச்சு. அடுத்து MDH பார்த்தோம்னா முடிஞ்சது. இந்த நேர்மாறல் எதிர்மாறல் ஃபுல் கான்செப்ட் செயின் ரூல் கம்ப்ளீட்டட். பட் எங்க கன்ஃபியூஸ் ஆகும்னா இந்த இடத்துல இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பார்ட். இந்த கன்ஃபியூஸ் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளியர். இந்த பார்ட் தெளிவாயிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் கிளியர் ஆயிரும். சரிங்களா? இதை மட்டும் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இது வரைக்கும் பார்த்த டாபிக் வச்சு என்னென்ன கேட்டகரியில டைரக்ட்லி வரும், எதுல இன்வெர்ஸ்லி வரும், முடிஞ்சா டைரக்ட்லிக்கு கீழே இதெல்லாம் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரக்ட்லிக்கு என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஈக்குவல் டு KY. டைரக்ட்லியா இன்வெர்ஸ்லியா? எக்ஸ் ஈக்குவல் டு KY கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே. எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கேனா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா? அது இங்கே வந்துடும் இல்லைங்களா? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே. எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே, அதான் எக்ஸ் ஈக்குவல் டு KY. இன்னொன்று இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே பை ஒய். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு கே பை ஒய். கே பை ஒய் அப்படின்னா XY ஈக்குவல் டு கே. இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே. அப்படி எக்ஸ் ஈக்குவல் டு KYன்னு வரும். எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு கே, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு KY. இது டைரக்ட்லி, அது இன்வெர்ஸ்லி. அதை கரெக்டாக பிரித்து வச்சுட்டு இது ஒரு டேபிள் காலம் மாதிரி நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. கன்ஃபியூஸ் ஆகிற பாட்டை தனியாக முடிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உறுதியாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கக்கூடியதில் நம்ம செயின் ரூல் பார்த்துட்டு LCM HCF, நம்பர் சிஸ்டம், நம்பர் சீரிஸ், நம்பர்ஸ் 5 டாபிக் முடிச்சிருக்கோம். இந்த 5 டாபிக்ல இருந்து கண்டிப்பாக 5ல இருந்து 7 கொஸ்டின் கன்ஃபார்ம். சரிங்களா? 7 கொஸ்டின் வரைக்கும் தெளிவாக இருக்கிறீங்க. பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்றது தான் இதுக்கப்புறம் இருக்கு. இது 7 கொஸ்டின் மறக்காம அடுத்த கொஸ்டின் போகணும். அடுத்த 4 கொஸ்டின் போனதுக்கப்புறம் இந்த 7 கொஸ்டின் மறந்துடக்கூடாது. திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கரெக்டாக காலையில பாருங்க. டெய்லி காலையில 1 hour வீடியோ பாருங்க. 1 hour நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி பண்ணாதான் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 மணி நேரம், குறைஞ்சது 2 மணி நேரம் மேக்ஸுக்கு ஒதுக்குனா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஒதுக்கிடுங்க. ஏன்னா 25 போட்டீங்கனாலே உங்க வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, சரி. அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் வந்து சண்டே இருக்கும். டெஸ்ட்டுக்கான போர்ஷன் வந்து நான் உங்களுக்கு சாட்டர்டே சொல்லிடுறேன். சரிங்களா? நான் சொல்லி டெஸ்ட் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் தனியாக கொடுக்க முடியாது உங்களுக்கு. நான் என்ன முடிக்கணும் அதுல இருந்து நான் சொல்லுவேன். அப்பதான் படிச்சவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவே பார்க்காம சும்மா டெஸ்ட் மட்டும் போடுறேன் அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை. ஒரு எஃபெக்டிவா கொண்டு போகணும் எதை பண்ணாலுமே. ஸோ பேட்சுக்கு எப்படி போகுதோ, ஸோ பேட்சுக்குன்றது நான் டெய்லி இன்ட்ராக்ஷன்ல இருப்பேன் ஒரு 3 மணி நேரம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் நான் முடிஞ்ச வரை என்னோட இன்ட்ராக்ஷன்ல கொடுக்க தான் பாக்குறேன். ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரை போட்டு விட்டு யாரோ ஒருத்தவங்க எடுத்து போடுற மாதிரி விட மாட்டேன். ஸோ ஒரு வாரம், இப்போ இந்த வாரம் ஃபுல்லா என்ன படிச்சிருக்கோமோ இது வரைக்கும், சரிங்களா? அதுல இருந்து ஒரு 30 கொஸ்டின் டெஸ்ட், 30ஓ 50ஓ நான் கொஸ்டின் அப்போ சொல்றேன். கடைசியா என்ன டாபிக் சொல்றேன், டாபிக் பார்த்துட்டு வாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஸ்டின் கொடுக்குறேன், சால்வ் பண்ணுங்க. அந்த கொஸ்டின் அடுத்த சாட்டர்டேல டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த சாட்டர்டே கிளாஸே போகும். சரிங்களா? எப்பயுமே டிஸ்கஷன் எல்லாமே லைவ்ல மட்டும் தான் இருக்கும். இது வீடியோ வந்து டெய்லி ரெகுலரா போய்கிட்டு இருக்கும். சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 lakh ரீச் ஆனதுக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கரெக்டா 1 lakh ரீச் ஆனதுக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் வீடியோ வர ஆரம்பிக்கும். தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட்.